மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப டிமாண்டான வண்டி. அது ஒயிட் கலர்ல லோக்கல் நம்பர்ல ஃபேன்சி நம்பர்ல இருக்கு. லோ பட்ஜெட்ல எங்ககிட்ட ஒரு ₹2 பட்ஜெட்ல இருந்து 1.80 பட்ஜெட்ல இருந்து ஸ்விஃப்ட் எங்ககிட்ட பெட்ரோல் வண்டி நிறைய வண்டி இருக்கு. லோ பட்ஜெட்ல ஸ்விஃப்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 180 to 2 lakhs வரைக்கும் இருக்கு. இந்த வண்டிக்கு லோ பேமெண்ட் இருந்தா போதும், ஒரு 50,000 60,000 இருந்தா போதும், மீதி எல்லாமே பேங்க் லோன் பண்ணி தரலாம். ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான வண்டிங்க, குவாலிட்டியான வண்டி. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சன்ரூஃப் மாடல்ல லோ பட்ஜெட் வெஹிக்கிளுங்க. இதோட ஹைலைட்டே என்ன பாத்தீங்கன்னா ஓட்டி பழகருக்கு லோ பட்ஜெட்டான வண்டிங்க. இது பிரைஸ் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 230 தான் சொல்றாங்க. மார்க்கெட்ல மாருதி 800 தெளிவான வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டிமாண்டா இருக்குங்க. 7 சீட்டர்ல லோ பட்ஜெட்ல உங்களுக்கு வண்டி வேணும்னா கால் பண்ணுங்க. மாருதியில 800ங்க, அது குவாலிட்டியான வண்டி தான் காமிச்சிட்டு இருக்கோம். இது வந்து மார்க்கெட்ல டிமாண்டா இருக்கு. நம்ம ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்ல இப்ப பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதியில ஸ்விஃப்ட் டிசைருங்க. 2009 மாடல், 2 ஓனர், அது ஈரோடு நம்பருங்க. 1,23,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. இந்த வண்டியோட ஹைலைட் இன்ஜின் நல்லா இருக்கும், அடிபடாத வண்டி. பாத்தீங்கன்னா சீட் கவர்ல இருந்து எந்த வித செலவுமே இருக்காது. சீட் கவர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும், எந்த வித செலவுமே இருக்காது. இது பாத்தீங்கன்னா டீசல் வண்டி டிமாண்டா இருக்கு. அது ஈரோடு நம்பர்ல நம்ம கிட்ட இருக்கு. இந்த மாதிரி டிசைர் ஒரு 7-8 வண்டி இருக்கு. அதர் டீடைல்ஸ் கால் பண்ணுங்க. மகேந்திரால ஸ்கார்பியோங்க, VLX ஹாக் இன்ஜின். இது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப டிமாண்டான வண்டி. அது ஒயிட் கலர்ல லோக்கல் நம்பர்ல ஃபேன்சி நம்பர்ல இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் 28, நம்பரும் 28ங்க. இந்த மாதிரி ஸ்கார்பியோவே எங்கிட்ட ஒரு 3-3.5 லட்சத்துல இருந்து ஒரு 10-12 லட்சம் ரூபாய் வரைக்கும் எங்கிட்ட ஸ்கார்பியோ அதிகமா இருக்கு. இந்த வண்டி எடுத்தீங்கன்னா எந்த வித செலவும் இல்ல, டயர்ஸும் நல்லா இருக்கும், ஏசியும் கூலிங், ஒரு டென்ட் கிராச்சஸ் இருக்காது. இந்த மாதிரி வண்டி தான் நாங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். குவாலிட்டியான வண்டி வேணா ஐஸ்வர்யா தேடி வரலாம். ரெனால்ட்ல குவிட்டுங்க. இது வந்து ஒரு 90% பேங்க்ல என்னால லோன் வாங்கி தர முடியும். அது லோக்கல் நம்பர்ல வெறும் 55,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. இந்த வண்டி எடுத்தீங்கன்னா எந்த வித செலவும் இல்ல, ஒரு 40 to 50,000 ரூபாய் இன்சியல் அமௌண்ட் இருந்தா போதும், பேங்க்ல லோன் பண்ணி கொடுத்துடலாம். இது ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டயர்ஸும் நல்லா இருக்கும், லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, அடிபடாத வண்டி. இந்த மாதிரி வண்டி வேணா கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க, உடனடியா நாங்க ரிப்ளை கொடுக்குறோம். ஹுண்டாயில இயானுங்க, அது டேங்க் அண்டாஸோட இருக்கு, அதிக மைலேஜ் கிடைக்கும். ஈரோடு நம்பரு, சிங்கிள் ஓனருங்க, 1,30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. இந்த வண்டி எடுத்தீங்கன்னா எந்த வித செலவு இருக்காது. ஏன்னா நியூ வெஹிக்கிள் மாதிரி தான் இருக்கு. நம்ம ஒவ்வொன்னு காமிக்கும் போது பெயிண்ட்ஸோ 100% இருக்கும், ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது, லோ கிலோமீட்டர் ஓடுனது. ஒரு ஓனர் 2 ஓனர்ல லோக்கல் நம்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட தான் நாங்க காமிச்சிட்டு இருக்கோம். அதனால தெளிவான வண்டி வேணும்னாவே ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். மாருதியில ஸ்விஃப்ட் VXIங்க, 2007 மாடல், செகண்ட் ஓனர்ல இருக்கு. இது வெறும் 82,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. FC பாத்தீங்கன்னா 2027 கடைசி வரைக்கும் இருக்கும். இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, டயர்ஸும் ஈவன் நல்லா இருக்கும். வண்டி பாத்தீங்கன்னா எந்த கட்டிங், பேஸ்ட், பஞ்ச் எதுவுமே கலையில. இந்த மாதிரி வண்டி தான் நம்ம நிறுத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். லோ பட்ஜெட்ல எங்ககிட்ட ஒரு ₹2 பட்ஜெட்ல இருந்து 1.80 பட்ஜெட்ல இருந்து ஸ்விஃப்ட் எங்ககிட்ட பெட்ரோல் வண்டி நிறைய வண்டி இருக்கு. மகேந்திரால ஸ்கார்பியோங்க, S10 சிங்கிள் ஓனருங்க, வெறும் 90-95,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நேத்து நைட்டு தான் வந்தது. இந்த வண்டி கஸ்டமர் கிட்டயே இருக்குங்க. இந்த வண்டியில எந்த வித செலவுமே இல்லைங்க. 4 to 5 டயருமே புது டயர் போட்டிருக்காங்க. டென்ட் இருக்காது, கிராச்சஸ் இருக்காது, ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது, லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேயே S10 கொஞ்சம் டிமாண்டா இருக்கு. இது ஒயிட் கலர்ல சிங்கிள் ஓனர்ல கிடைக்கவே கிடைக்காது. இந்த வண்டியை பத்தி அதர் டீடைல்ஸ் எல்லாம் கால் பண்ணுங்க. இந்த வண்டிக்கு ஒரு 6 to 7.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம பேங்க்ல லோன் பண்ணி தர முடியும். இந்த வண்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உடனே கால் பண்ணுங்க. நிறைய என்கொயரிஸ் இருக்கு. அதர் டீடைல்ஸ் கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க. மாருதியில ஸ்விஃப்ட் VXIங்க, இது 2011 மாடல், லோ பட்ஜெட் வெஹிக்கிள் தான். இதுவும் பாத்தீங்கன்னா வெறும் 75,000 தான் ஓடி இருக்குங்க. ஏன்னா இன்ஜின் அந்த அளவுக்கு அதர் நாய்ஸே இருக்காது. இந்த வண்டி இல்ல, எந்த வண்டி நம்ம ஆபீஸ்ல சூஸ் பண்ணீங்கனாலும் ரொம்ப குவாலிட்டியான வண்டி தான் நம்ம வந்து உங்களுக்கு கஸ்டமர் சைடுக்கு நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதனால தெளிவான வண்டி வேணா கால் பண்ணுங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 11 மாடல், 3rd ஓனர்ல இருக்கு. டயர்ஸும் நல்லா இருக்கும், சீட் கவரும் நல்லா இருக்கும், அடிபடாத வண்டி. லோ பட்ஜெட்ல ஸ்விஃப்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 180 to 2 lakhs வரைக்கும் இருக்கு. மாருதியில ஆல்டோங்க, இது எப்பயுமே டிமாண்டா இருக்கும். அது நம்ம கிட்ட 2010 மாடல், செகண்ட் ஓனர், தருமபுரி நம்பருங்க. வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். இதோட ஹைலைட் பாத்தீங்கன்னா வெறும் 76,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. FC பாத்தீங்கன்னா 2030 வரைக்கும் இருக்கு. இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்கு. டயர் 4மே 90% மேல இருக்குங்க. இந்த மாதிரி வண்டி
தான் நாங்க வந்து நிறுத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். யூஸ்டு கார்ஸ் எடுக்கிற ஃபீலிங்கே இருக்காது, நியூ கார் எடுத்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஆல்டோவே எப்பயுமே 10 to 15 வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கும். நிறைய வண்டி இருக்கு. ஆல்டோ பாத்தீங்கன்னா 1.5 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2.5 3 வரைக்கும் இருக்கு. ஆல்டோ 800 K10 வரைக்கும் இருக்கு. சாம்பிளுக்கு ஒரு வண்டி 2 வண்டி காமிச்சிட்டு இருக்கோம். ஓகேங்களா? டாட்டால ஜெஸ்ட்ங்க எக்ஸ்டி வேரியன்ட், இது பெட்ரோல் வண்டிங்க, 2017 மாடல், 1,27,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது ஏபிஎஸ் ஏர் பேக் அலாய்ஸ் வந்துரும். இது டாப் எண்ட் மாடல் வண்டி. பாத்தீங்கன்னா எந்த வித ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம எப்பயுமே நம்ம ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்ல காமிக்கிற மாதிரி தான் ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி தான் காமிச்சிட்டு இருக்கோம். டயர்ஸும் நல்லா இருக்கு. இந்த வண்டிக்கு லோ பேமெண்ட் இருந்தா போதும், ஒரு 50,000 60,000 இருந்தா போதும், மீதி எல்லாமே பேங்க் லோன் பண்ணி தரலாம். 2017 மாடல், இதுக்கு நல்ல பேங்க் லோன் கிடைக்கும். இந்த மாதிரி வண்டி வேணும்னா கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க, உடனடியா நாங்க ரிப்ளை கொடுக்குறோம். ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான வண்டிங்க, குவாலிட்டியான வண்டி. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சன்ரூஃப் மாடல்ல லோ பட்ஜெட் வெஹிக்கிளுங்க. இது பாத்தீங்கன்னா 2012 மாடல் ஹோண்டா சிட்டி, அது டாப் எண்ட் மாடல், ஏபிஎஸ் ஏர் பேக் அலாய்ஸ் வந்துரும். 4 டயருமே புதுசுங்க, நீட் இன்டீரியருங்க, நல்ல சீட் கவர், புது வண்டி மாதிரியே இருக்கும். அதுவும் பாடியில ஒரு சின்ன கீரலும் கூட பார்க்க முடியாது. இந்த வண்டி எடுத்தீங்கன்னா எந்த வித செலவு இருக்காது. இன்சூரன்ஸும் கரண்ட், எஃப்சியும் கரண்ட், டயர்ஸும் நல்லா இருக்கும், ஏசி ஃபுல் கூலிங், ஒயிட்ல சன்ரூஃப் மாடல் டிமாண்டா இருக்கு. இந்த வண்டியை பாத்தீங்கன்னா உடனடியா கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க, ஃபுல் போட்டோஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்புறோம். மாருதியில வேகனாருங்க, அது சிங்கிள் ஓனர்ல 2011 மாடல் இருக்குங்க. இது வித் எல்பிஜி எண்டாசோட இருக்கு. 1,12,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. அது ஒரிஜினல் கிலோமீட்டர். பாத்தீங்கன்னா பெயிண்ட்ஸும் நல்லா இருக்கும், பாடி லைன் நல்லா இருக்கும், இன்ஜினும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வண்டி தான் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது சிங்கிள் ஓனர்ல மாருதியில வேகனாரு எல்பிஜியோட இருக்கு. யாராச்சும் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேகனாரு எப்பயுமே ஒரு 2007 8ல இருந்து 2015 20 வரைக்குமே எங்கிட்ட இருக்கு. வேகனார் மாருதி ஐட்டம் எப்பயுமே 15 to 20 வண்டி இருக்குங்க. கஸ்டமர் பேஸ்லயும் இருக்கு. மாருதியில ஸ்விஃப்ட் டிசைர் விடிஐங்க, இது பாத்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் 2009 மாடல் தான். இது வந்து ஃபாரின் போயிட்டாங்க, யூசேஜே இல்லைங்க. இது வரைக்கும் 1.45 தான் ஓடி இருக்கு. ஏன்னா எங்களுக்கு இன்ஜின் கண்டிஷனை பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுவும் பாத்தீங்கன்னா இது கம்பெனில விட்டு தான் எடுத்திருக்காங்க இருக்குங்க. அதுவும் 4 டயர் புதுசு, சீட் கவர் புதுசு, எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல தான் இருக்கு. 2029 வரைக்கும் நம்ம கிட்ட எஃப்சி கரண்ட்ல இருக்குங்க. இந்த வண்டி எடுத்தீங்கன்னா குவார்டர் ஜெட் இன்ஜின், டீசல் வண்டி, எந்த வித செலவுமே இருக்காதுங்க. இந்த வண்டி பத்தி அதர் டீடைல்ஸ் கால் பண்ணுங்க. இந்த டைம் டிசைர் டீசலே கிட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட வண்டி இருக்கு, எல்லா பட்ஜெட்லயுமே இருக்கு. அதுல இது ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க. ஏன்னா ஹெட்லைட்ல இருந்து நியூ லைட் போட்டிருக்காங்க, கொஞ்சம் டிம் ஆனாலே அவங்க மாத்திடுவாங்க. பெரிய இடத்துல இருந்த வண்டி, ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா குவார்டர் ஜெட் இன்ஜின் இவ்வளவு தெளிவா கிடைக்காது. அது பிளாக்குங்க, 100% இருக்கு. மாருதியில வேகனாருங்க VXi, இந்த வண்டியோட ஹைலைட்டும் பாத்தீங்கன்னா வெறும் 55,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. இது செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எந்தவித செலவுமே இல்லைங்க. ஏன்னா எந்தவித செலவு இல்லாம செக் பண்ணி தான் நாங்க நிறுத்திட்டு இருக்கோம் ஷோரூம்ல. ஏதோ சின்ன செலவு இருந்தாலும் கஸ்டமர் பேஸ்ல இருந்து கஸ்டமர் கிட்ட சொல்லி அதை ரெடி பண்ணி தான் நம்ம நிறுத்திட்டு இருக்கோம். அதனால நீங்க செகண்ட் ஹேண்ட் கார்ஸ், யூஸ்டு கார்ஸ் நீங்க வாங்கும் போது எந்தவித பயம் இல்லாம தெளிவான வண்டியை எடுத்துட்டு போலாம். இதுவும் கிலோமீட்டர் 55 தான். இது வந்து பேங்க் லோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 வரைக்கும் இந்த பேங்க் லோன் கிடைக்கும். இந்த மாதிரி வேகனாரே ஒரு 1.5 லட்சத்துல இருந்து ஒரு 5 to 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. எங்க கிட்ட மாருதி ஐட்டம் மட்டும் இல்ல, எல்லா பிராண்ட்லயும் எல்லா பட்ஜெட்லயும் கார்ஸ் இருக்கு. ஹோண்டாயில i10ங்க, இது வந்து மேக்னா 2010 மாடல் செகண்ட் ஓனர்ல இருக்குங்க. இந்த வண்டியும் பாத்தீங்கன்னா வெறும் 51,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா 51,000 கிலோமீட்டர் தான், 50 60 1 ஓடின வண்டி நம்ம காமிச்சிட்டே இருக்கோம். சிங்கிள் ஓனர் செகண்ட் ஓனர்ல இந்த டைம் கிடைக்கிறது ரேர். இது பாத்தீங்கன்னா எஃப்சியும் பாத்தீங்கன்னா 2030 வரைக்கும் இருக்கு. இந்த வண்டி எடுத்தீங்கன்னா எந்த வித செலவு இல்ல, டயர்ஸும் நல்லா இருக்கு, ஏசி நல்லா இருக்கு, இன்டீரியர் பாத்தீங்கன்னா புது வண்டி ஈவனா இருக்குங்க. இந்த மாதிரி வண்டி தான் நாங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். Hyundai i10 i20 இந்த மாதிரி நிறைய வண்டி இருக்கு. இந்த வண்டி வந்து ஒரு சாம்பிளுக்காக காமிச்சிருக்கோம். அதர் டீடைல்ஸ் கால் பண்ணுங்க. இந்த வண்டியோட போட்டோஸ் வேணா எங்களுக்கு வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க, உடனடியே எங்க ஸ்டாஃப்ங்க உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. Volkswagenல போலோங்க ஹைலைன், இது டாப் எண்ட் மாடல், ஏபிஎஸ் ஏர் பேக் அலைஸ் வந்துரும். 2016 மாடல் செகண்ட் ஓனர்ல இருக்குங்க. வெறும் 1.25 சம்திங் ஓடி இருக்கு. பிரைஸ் பாத்தீங்கன்னா 540 அந்த மாதிரி சொல்றாங்க. அதான் இது பிக்சட் பிரைஸ் இல்ல, நெகோஷியபிள் பிரைஸ் தான். லோனே போட்டீங்கன்னா ஒரு 4 லட்சத்துக்கு மேல போட முடியும். 4 to 4.25 லட்சம், 4.5 லட்சம் வரைக்கும் நான் ட்ரை பண்ணி வாங்கி தர முடியும். வண்டியில எந்த வேலை இல்ல, ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, இன்ஜினும் நல்லா இருக்கு, டயர்ஸும் நல்லா இருக்கு.
இந்த வண்டி எடுத்தீங்கன்னா எந்தவித வேலை இல்லாம இருக்கு. அது ஈரோடு நம்பர் செகண்ட் ஓனர்ல. இந்த டைம் பார்த்திருப்பீங்க எல்லாமே ஈரோடு நம்பர் சிங்கிள் ஓனர் செகண்ட் ஓனர் லோ கிலோமீட்டர் தான் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். அதனால நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டைம் போஸ்ட் பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான வண்டி தான். என்னோட பேஜை ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும், குவாலிட்டியான வண்டி தான் நாங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மாருதியில ஆல்டோ 800ங்க. இது பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா 23,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. 2015 மாடல். நீங்க எங்க வேணா செக் பண்ணிக்கலாம். ஏன்னா கஸ்டமர் ஓனர் வந்து ஃபாரின்ல இருக்காரு. அது நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காரு இந்த வண்டிக்கு. அதனால வண்டியில எந்த செலவு இல்ல. இது லோ பேமெண்ட் இருந்தா போதும். ஒரு 40,000 அந்த சம்திங் இருந்தாவே போதும். பேங்க் லோன் 90% மேல கிடைக்கும். இந்த வண்டி பத்தி அதர் டீடைல்ஸ் கால் பண்ணுங்க. இது லோ கிலோமீட்டர் வெஹிக்கிள் கிடைக்காது. அது வெறும் 23,000 தான் ஓடி இருக்குங்க. கம்பெனில நீங்க செக் பண்ணியே இந்த வண்டியை வாங்கிக்கலாம். ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்னாவே இந்த மாதிரி வண்டி தான், தெளிவான வண்டி தான் நாங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்டோல கேட்டனுங்க 2015 மாடல் லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 81 சம்திங் தான் ஓடி இருக்கு. இதோட ஹைலைட்டே என்ன பாத்தீங்கன்னா ஓட்டி பழகருக்கு லோ பட்ஜெட்டான வண்டிங்க. இது பிரைஸ் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 230 தான் சொல்றாங்க. இது பேங்க் லோனே ஒரு 1.25 to 2 வரைக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி வண்டியே ஆல்டோ கேட்டன் ஆல்டோ 800 பேங்க் லோனோட வெறும் 40,000 30,000 50,000 இன்சில் பேமெண்ட் இருந்தா போதும். நம்மளால எடுத்து கொடுக்க முடியும். ஆல் ஓவர் தமிழ்நாடு எடுத்து கொடுக்குறோம். இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டியை எடுத்து கொடுக்குறோம். இந்த வண்டிக்கு அதர் டீடைல்ஸ் கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க. ஆல்டோல கேட்டனுங்க. இது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்பர் 2 ஓனர் 110 தான் ஓடி இருக்கு. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா எந்த வித செலவுமே இல்ல. ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான வண்டி தான். இந்த மாதிரி ஆல்டோ கேட்டனு ஆல்டோ 800 பழைய ஆல்டோ 2007 இருந்து 12 வரைக்கும் எப்பவுமே டிமாண்டா இருக்கும். அந்த வண்டி மாருதி 800ல இருந்து ஸ்விஃப்ட் டிசைர் எல்லா வண்டியுமே மாருதி பிராண்ட் இருக்குங்க. அதர் பிராண்டும் இருக்கும். எந்த வண்டி வேணா கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான லோக்கல் நம்பர் சிங்கிள் ஓனர் செகண்ட் ஓனர்ல என்னால எடுத்து தர முடியும். காருனாவே ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணுங்க. தெளிவான கார்களா உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறோம். நீங்க பார்த்துட்டு நீங்க கிளம்பி வரலாம். ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்னாவே இந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி தான் காமிச்சிட்டு இருக்கோம். அது நீங்க இப்ப பார்க்க போறது சாம்பிளா கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஈரோடு நம்பர்ல செகண்ட் ஓனர்ல அதுவும் பாத்தீங்கன்னா டீசல் வண்டிங்க. 2011 மாடல் 2 ஓனருங்க. 1 lakh சம்திங் தான் ஓடி இருக்கு. ZDIங்க டாப் அண்ட் மாடல். ABS ஏர் பேக் அலாய்ஸ் வந்துரும். எந்த டோரோ டிக்கியோ எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. ஆக்சிடென்ட் ஹிஸ்டரியே இல்ல. கிலோமீட்டர் 1 lakh சம்திங் தான் ஓடி இருக்கு. இந்த மாதிரி வண்டி தான் நம்ம ஒவ்வொன்றும் தேர்ந்தெடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டீசல்ல டாப் அண்ட் மாடல் வேணும்னு அப்படின்னு சொன்னா கால் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்விஃப்ட் டிசைரே நிறைய வண்டி இருக்கு. மாருதியில 800ங்க. மார்க்கெட்ல மாருதி 800 தெளிவான வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டிமாண்டா இருக்குங்க. அது பேட்சர்க் இல்லாம ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி இல்லாம ரொம்ப பெயிண்ட்ஸும் இந்த அளவுக்கு இருக்கிற வண்டி ரொம்ப டிமாண்டா இருக்கு. அதுல நம்ம இப்ப பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா 2005 மாடலுங்க. FC காமிச்சு 1 வீக் இருக்கும். 2031 வரைக்கும் FC இருக்கு. இன்சூரன்ஸ் 1 இயர் கரண்ட்ல இருக்கு. 2 டயர் புதுசுங்க. இது பாத்தீங்கன்னா டேங்கும் கூட எண்டாஸ். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி தான் மாருதி 800 இருக்கு. கால்ஸ் நிறைய வருது. ஒரு 800 காமிச்சாலே எங்ககிட்ட லோ பட்ஜெட் கிடையாது. எங்ககிட்ட 1 lakh நியர் ஒரு 75 to 1 lakh 1.25 லட்சத்துல தான் இருக்கு. 50 ரூபா கம்மி எங்ககிட்ட இந்த வண்டி இல்ல. அதனால தெளிவான வண்டி வேணும்னாலே மாருதி 800 இருந்தாலும் தெளிவான வண்டி வேணா கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க. மாருதியில ஆம்னி வேணுங்க. 2015 மாடல் 2 ஓனருங்க. 1 lakh சம்திங் ஓடி இருக்கும். இன்ஜின் 100% இருக்குங்க. டயர்ஸும் நல்லா இருக்கு. டேங்க் அண்டாஸுங்க. இது பேங்க் லோன் கிடைக்கும் ஒரு 2 lakhs வரைக்கும். இந்த வண்டி எடுத்தீங்கன்னா எந்த வித செலவும் இல்ல. மாருதி வேனே எங்ககிட்ட ஒரு 2 lakhs பட்ஜெட்ல 2-3 வண்டி இருக்கு. மாருதியில எர்டிகாங்க VDI டீசல் வண்டி. இது 1.25 லட்சம் ஓடி இருக்குங்க. அந்த மாதிரி ஃபீலே இருக்காது. இந்த வண்டியை டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்க. வெறும் 40,000 50,000 கிலோமீட்டர் ஓடின மாதிரி தான் இருக்கு. இன்ஜின் 100% இருக்கு. அதே மாதிரி பாடி லைன் பெயிண்ட்ஸோ யூசேஜே இல்லைங்க. 100% இருக்கு. 7 சீட்டர்ல லோ பட்ஜெட்ல உங்களுக்கு வண்டி வேணும்னா கால் பண்ணுங்க. இது ஒரு 50 to 60% என்னால பிரைவேட்லயோ லிமிடெட்லயோ என்னால வாங்கி தர முடியும். இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்ஜின் 100%. அதே மாதிரி சிங்கிள் ஓனர்ல இருக்கு. 2012 மாடல். டயர்ஸும் நல்லா இருக்கு. ஏசி ஃபுல் கூலிங்க. இந்த கிளைமேட்லயும் நல்லா இருக்கு. இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டி பத்தி அதர் டீடைல்ஸ் கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க. டீசல் வண்டி எர்டிகால ரொம்ப டிமாண்டா இருக்கு. மாருதியில ஸ்விஃப்ட் VXங்க 2005 மாடல் 2 ஓனர்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா FCயும் இன்சூரன்ஸும் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து லோ பட்ஜெட் வெஹிக்கிள் தான். அது 2 lakh சம்திங் தான் சொல்றாங்க. இது பேசலாம், அனுசரிச்சு கொடுத்துருவாங்க. வண்டியில எந்த செலவு இல்லை. ஹெட்லைட்ல இருந்து சீட் கவர்ல இருந்து ஏசில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். அன்கண்டிஷனா இருந்தாதான் உங்களுக்கு விலை கம்மி. இந்த மாடல் இது ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி. ரேட் வந்து பிக்சட் பிரைஸ் இல்ல, ரீசனபிள் பிரைஸுக்கு
என்னால வாங்கி தர முடியும். இந்த வண்டி வேணும்னா கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க, வந்து ஷோரூம்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸ்கோடால ராபிட்ங்க, TN52 சங்கரி ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க. 1 lakh சம்திங் தான் ஓடி இருக்கு. வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி. ஸ்கோடா ராபிட் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. அதுவும் சிங்கிள் ஓனர் ரெட் கலர்ல இருக்கு நம்ம கிட்ட. இது பாத்தீங்கன்னா பிரைஸ் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 360 சொல்லுவாங்க. இது வந்து பிக்சட் பிரைஸ்ல நெகோஷியபிள் பிரைஸ் தான். இந்த வண்டி வேணும்னா உடனே கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க. ரீசனபிள் பிரைஸ்க்கு என்னால வாங்கி தர முடியும். இன்டீரியர் அவுட்லுக் பாருங்க, 100% இருக்கு. நம்ம ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்ல இப்ப பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதில ஆம்னி வேனுங்க. 2007 மாடல், செகண்ட் ஓனர் வித் எல்பிஜியோட இருக்கு. பெயிண்ட்ஸோ 100% இருக்கு. சீட் கவர் நல்லா இருக்கும், இன்ஜினும் நல்லா இருக்கும், எஃப்சியும் கரண்ட்ல இருக்கு. எந்த வித வேலை இல்லாம லோ பட்ஜெட்ல மாருதி வேணும்னா கால் பண்ணுங்க. இந்த மாதிரி மாருதி வேனும் ஈகோவும் நிறைய வண்டி இருக்கு 7 சீட்டர்ல. அதர் டீடைல்ஸ் வேணா கால் பண்ணுங்க. மாருதில 800ங்க, அது குவாலிட்டியான வண்டி தான் காமிச்சிட்டு இருக்கோம். இது வந்து மார்க்கெட்ல டிமாண்டா இருக்கு. இது 2006 மாடல், சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க. இது 99 மேனுஃபேக்சருங்க, 2006 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. 2031 வரைக்கும் கரண்ட்ல இருக்குங்க. வண்டி பார்த்தாவே தெரியும், எந்த வித செலவு இல்லைங்க, ரஸ்ட் இல்லைங்க. இந்த மாதிரி மாருதி 800 தான் எங்க கிட்ட இருக்கு. லோ பட்ஜெட்ல 50 ரூபா 60 ரூபா பட்ஜெட்ல எங்க கிட்ட இல்ல. 75 to 1.25 வரைக்கும் எங்கிட்ட எப்பயுமே இருக்கும். ரொம்ப லோ பட்ஜெட்னா கால் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி குவாலிட்டியான மாருதி 800 வேணா கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க. மாருதில ஜென் எஸ்டிலோங்க, அது லோக்கல் நம்பர்ல செகண்ட் ஓனர் வெஹிக்கிள், ஒயிட் கலர்ல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1 lakh சம்திங் தான் ஓடி இருக்கு. டயர்ஸும் நல்லா இருக்கும். ஈவன் இன்டீரியர் அவுட்லுக், ஏசி. ஒரு யூஸ்டு கார்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் செலவு இருக்கும். எந்தவித செலவு இல்லாம நம்மளால எடுத்து தர முடியும். இந்த மாதிரி கார் தான் ஒவ்வொன்றும் நம்ம நிறுத்தி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஷோரூம்ல ஃபுல்லா இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டி தான் இருக்கும். கார்ஸ் யூஸ்டு கார்ஸ்னாவே ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெளிவான வண்டி எடுத்துறோம்.